திருப்பதி பெருமாளுக்கு இன்றைக்கி நாட்டில் ரொம்ப கிராக்கி. ஆனால் திருப்பதி பெருமாளே வராக பெருமாள் போட்ட பிச்சையில் தான் அங்கே இருக்கார். அது தெரியுமா உங்களுக்கு? திருப்பதி பெருமாள் இருக்கக்கூடிய ஏழுமலை இருக்கு இல்லையா, அது அவரோட இடம் இல்லை. அது ஒரிஜினலாக வராக க்ஷேத்திரம். வராக பெருமாள் தான் அங்கே இருக்கிறார். அந்த வராக பெருமாள் இருக்கிற அந்த க்ஷேத்திரத்தில் இவர் போய் பிச்சை எடுக்கிறாரு வராக பெருமாள்கிட்ட. ஐயோ கொஞ்சம் இடம் கொடுயா அப்படின்னு. இந்த பஸ்ஸில் 3 பேர் உட்கார்ற சீட்டில் 4வது ஆள் ஒருத்தன் கொஞ்சம் 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 நகர்ந்துக்குங்க அப்படிமா. சரி போனால் போகுதுன்னு ஒரு கால் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தா அந்த பக்கமாக திரும்பிட்டு அப்படி 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 தள்ளுவான் பாருங்கள். இந்த நடுவில் இருக்கிற ஆள் முந்திரி கொட்டை மாதிரி வெளியே பிரிங்கி விழுவான். உட்காந்து தொலையா அப்படின்னு. அது மாதிரி இவர் போய் வராக பெருமாள்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு இடம் கேட்டார். அவரும் போனால் போகுதுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தாரு. இப்போ என்னடா ஆச்சுன்னா, திருப்பதியில் சீனிவாசனுடைய தான் பேர் தான் விளங்குது. வராக பெருமாள் யாருக்குமே தெரிய மாட்டேன். அங்கே இருக்கிற கோவில் அர்ச்சகர்களுக்கு தெரியும் முதல் நைவேத்தியம் யாருக்கு. கேட்டு பாருங்கள், திருப்பதியில் போய் கேட்டு பாருங்கள், முதல் நைவேத்தியம் யாருக்கு? அங்கே இருக்க வராக பெருமாளுக்கு தான். அப்புறம் தான் இங்கே சீனிவாசனுக்கு வரும். இதுதான் உண்மை. அதனால் வராக பெருமாளுடைய பெருமை தான் அங்கே திருப்பதியிலையும் விளங்குகிறது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த முறை திருப்பதிக்கு போகிற போது அந்த வராக பெருமான் சன்னதி எங்கே இருக்குன்னு கேட்டு அவர் போய் சேவிச்சுட்டு வாங்க.